தேவையான வேர்ட்ஸை தான் வந்து எடுக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே பேசிக் தான். இதுவும் ஆக்சுவல் ஏஐக்குள்ளெல்லாம் நம்ம இன்னும் போகல. ஏஐக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பேசிக். நம்ம ஒரு பெரிய சென்டென்ஸ் தேவைப்பட்டால் கீவேர்டை மட்டும் அது எப்படி தனியாக எடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சுவல் ஃபில்டர் கோடு வந்து இது. ஓகேங்களா? ஷேர் பண்ணிட்டேன்னா ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவல் ஃபில்டர் கோட் வந்து இப்படி இருக்கும். பட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏல வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். ஆப்பிள், பனானா, செரி. பியில் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, கிரேப், செரி இப்படி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் சியில் வந்து என்ன பண்ணுறேன்னா, வேர்ட் ஃபார் வேர்ட் இன் பி இஃப் வேர்ட் டாட் லோவர் நாட் இன் ஏன்னு கொடுக்குறேன். இது ஒரு சின்டாக்ஸ். இது என்ன பண்ணுன்னா, வேர்ட் ஃபார் வேர்ட் இன் பி ஒவ்வொரு பியில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டாக எடுக்கும். ஃபஸ்ட்டு ஆப்பிள் எடுத்துக்கும். எடுத்துட்டு இஃப் வேர்ட் டாட் லோவர் அதை லோவர் ஆக்கும். இந்த ஏவை வந்து ஸ்மால் ஏவாக மாற்றிக்கும். மாற்றிட்டு நாட் இன் ஏ அப்படின்னு செக் பண்ணோம். தட் மீன்ஸ் ஏல இந்த ஆப்பிள் இருக்கா இல்லையா. ஃபஸ்ட் என்ன பண்ணும், பியில் இருக்க வேர்ட் ஃபார் வேர்ட் இன் பி. ஸோ ஃபார் அப்படின்னு போடுறதுனால முதல் லெட்டர் எடுத்துக்கும். இந்த லெட்டரை எடுத்துட்டு எல்லா வேர்டையும் ஸ்மால் ஆக்கிக்கும். ஸோ இதில் அந்த யூசர் கேப்ஸ் எழுதியிருக்கலாம், ஸ்மால் எழுதியிருக்கலாம், அதெல்லாம் அதுக்கு தேவையில்லை. ஐ கேப்ஸாக போடணுங்கிறது ஏஐக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்மால் லெட்டராக மாற்றிக்கும். ஏன்னா அது கேப்ஸு ஸ்மால் ரெண்டையும் பண்ண வேண்டாம்ல, அதனால லோவர் ஆக்கிக்கிறோம். ஆக்கிட்டு இங்கே செக் பண்ணுது, நாட் இன் ஏ ஆப்பிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஆப்பிள் இருக்கு. நாட் இன் ஏ டேலி ஆகலை. நாட் இன் ஏன்னா என்ன, ஆப்பிள் இருக்கக்கூடாது, விட்டுரும். அடுத்தது இருக்கும் ஆரஞ்சு வந்து இருக்கான்னு செக் பண்ணும். ஆரஞ்சு இல்லை. ஸோ ஆரஞ்சை பியில் சேவ் பண்ணிக்கும். பனானா இருக்கான்னு செக் பண்ணோம். இங்கே பிஏ கேப்ஸ் போட்டிருந்தாலும் யூசர் அதை ஸ்மால் ஆக்கிட்டு இங்கே பனானா இருக்குன்னு அது புரிஞ்சுக்கும். ஸோ நாட் இன் ஏ டேலி ஆகலை, விட்டுரும். கிரேப் எடுக்கும். நாட் இன் ஏ டேலி ஆகுது, ஏன்னா ஏல இல்லை, ஸ்டோர் பண்ணிக்கும் பியில். செரி செக் பண்ணும், செரி இருக்குது, விட்டுரும். ஸோ பியில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், ஆரஞ்சு கிரேப் அப்படிங்கிறது சேவ் ஆகிருக்கும். சாரி, சியில் சேவ் ஆகிருக்கும், ஆரஞ்சு கிரேப். பிரிண்ட் சீன் கொடுத்தா பியில் இருக்குது, ஏல இல்லை. அந்த கண்டிஷன் நாட் இன் ஏ, தட் இஸ் பியில் அவைலபிளாக இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. அதை மட்டும் இங்கே ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் ஃபில்டரோட மையப்பகுதியில் இருக்க சின்டாக்ஸ். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு சின்ன ரெஃப்ரெஷிங். நம்ம நார்மலாக ஒரு யூசர்ட்ட ஒரு சென்டென்ஸ் வாங்குவோம். அந்த சென்டென்ஸ் டாட் ஸ்பிளிட்னு கொடுத்தா சென்டென்ஸ் வந்து லிஸ்ட்டாக மாறும். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஹாய் ஹவ் ஆர் யூன்னு ஒரு யூசர் கொடுக்குறாரு. அதை லிஸ்ட்டாக மாற்றணுன்னா டாட் ஸ்பிளிட் போடுவோம். லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. அதே ஒரு லிஸ்ட் இருக்குது, டாட் ஜாயின் கொடுத்தா சென்டென்ஸாக மாறும். ஸோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், யூசர்ட்ட சென்டென்ஸை வாங்கி டாட் ஸ்பிளிட் போட்டு லிஸ்ட்டாக மாற்றிக்குவோம். லிஸ்ட்டில் தான் ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டாட் ஜாயின் கொடுத்து பழையபடி சென்டென்ஸ் ஆக்கிக்குவோம். இப்போ ஆக்சுவல் ஃபில்டர் பார்க்கலாம். இது வரைக்கும் எடுத்தது ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஃபில்டரோட கோர் கான்செப்ட். ஃபில்டர்னா நம்ம லிஸ்ட்டுனாலே வாங்குவோம், லிஸ்ட் ஆக்குவோம், திருப்பி பழையபடி கொண்டு வருவோம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, ஏல வாட்டு, ஹவ்வு, ஒய்யு, இஸ்ஸு, இன்னு, யூஆர் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? எனக்கு தேவையில்லாத நான் ரிமூவ் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஒரு யூசர்கிட்ட ஏதோ ஒரு சென்டென்ஸை இன்புட்டாக வாங்குறேன், என்டர் யுவர் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த சென்டென்ஸை நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக டாட் ஸ்பிளிட் போட்டு பியில் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ பியில் என்ன இருக்கும், யூசர் கொடுத்த சின்டெக்ஸ் வந்து லிஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கும். சரிங்களா? அந்த ஃபில்டர் கான்செப்டை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன ஆகும், அது ஏற்கனவே ஏ லிஸ்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்குது, பியும் லிஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கும். ஏல இருக்கிற வேர்டு பியில் ரிப்பீட் ஆகிருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது, ஃபில்டர் பண்ணிடும். இல்லாத ஒரு புது வேர்டு வந்துச்சுன்னா ஃபில்டரில் சேவ் ஆகிக்கும். ஓகேங்களா? ஃபில்டரை பழையபடி டாட் ஜாயின் பண்ணால் சென்டென்ஸ் ஆயிரும். ஸோ என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, வாட் இஸ் யுவர் நேம்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், டாட் ஸ்பிளிட் போட்டு பியில் வாட் இஸ் யுவர் நேமுங்கிறத லிஸ்ட் ஃபார்மெட்டுக்கு கொண்டு போயிடும். வாட் இஸ் யுவர் நேம் லிஸ்ட் ஃபார்மெட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுது, இந்த வாட்டை எடுத்து ஏ கூட செக் பண்ணுது. வாட்டை ஏற்கனவே இருக்குது, ஸோ வாட்டை அக்செப்ட் பண்ணிக்காது. இஸ் எடுத்து ஏ கூட செக் பண்ணும். இஸ் அங்கே இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்காது. யுவர் எடுத்து இங்கே செக் பண்ணும், அது ஏற்கனவே இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்காது. நேம் எடுத்து செக் பண்ணும், நேம் இங்கே இல்லை, இன்ஃபேக்ட் நேம் தான் கீவேர்டு. ஸோ என்ன ஆகும், இந்த நேம் அப்படிங்கிறது இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். என்ன ஃபார்மெட்டில் சேவ் ஆகும், லிஸ்ட் ஃபார்மெட்டில் சேவ் ஆகும். திருப்பி நான் என்ன பண்ணுறேன், டாட் ஜாயின் கொடுத்து அதை சென்டென்ஸ் ஃபார்மெட்டில் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில்
கீவேர்டை தனியாக எடுக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே அனுப்புகிறேன். எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுட்டு ஒரு கிளான்ஸ் பாருங்கள். சரிங்களா?